தூக்கு போறாங்க. மொத்தமா தூக்கு போறாங்க. இந்தியா முழுசா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை மொத்தமா தூக்கு போறாங்க. அடுத்த 2 வருஷத்துல ஒண்ணு கூட இருக்காது இந்தியாவில். என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? அடுத்த 2 வருஷத்துல எல்லா வண்டிலையும் ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து டைரக்டா வந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்றாங்க. அப்படின்னா 1970s 80sல வந்து எப்படி வந்து மாட்டு வண்டியில போனாங்களோ பழைய கலாச்சாரத்துல, அதே மாதிரி நாமளும் திரும்ப பழைய கலாச்சாரத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும்னு நினைக்கிறேன். பழைய கலாச்சாரத்துக்கு மாறது தப்பு கிடையாது. ஆனா மாட்டு வண்டிக்கும் ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணிட்டா அது அந்த கடவுள் இல்ல பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் தெரியும். நான் இப்ப சொல்லிட்டு இருக்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் இல்ல பேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிலோட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டை வந்து தூக்க போகிறாங்க. ஸோ அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். டோல்கேட்டே இல்லாமல் போகுது அப்படின்னா இந்தியாவில் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வசூல் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. அவங்க வசூலிக்கிற கட்டண முறையில் மட்டும்தான் வந்து மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. தேசிய நெடுஞ்சாலை, அதாவது நேஷனல் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா கட்டண முறையில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் பே பண்ணி போயிட்டு இருந்தோம், அப்புறம் வந்து ஃபாஸ்டாக் கொண்டு வந்தாங்க. இப்போ கொண்டு வர ஒரு சிஸ்டம் கேட்டீங்கன்னா ஜிபிஎஸ். இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ரஷ்யா கவர்மெண்ட் இணைஞ்சு மத்திய அரசு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை, அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா டோல்கேட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்தியா முழுக்க எல்லா பகுதியுமே பார்த்தீங்கன்னா டோல்கேட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். அந்த டோல்கேட்ல பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் வந்து கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டோல்கேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதிகள் இருக்காது. இருந்தாலும் வந்து கட்டணம் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டோல்கேட்டில் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி வாகன ஓட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில டைம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல முறை வந்து போராட்டங்கள் நடத்திருக்காங்க. ஆனாலும் அந்த கோரிக்கையை வந்து இதுவரை நிறைவேற்றல. ஆனால் அடுத்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டோல்கேட்டு இல்லாத ஒரு நாடாக கொண்டு வரதா வந்து மத்திய அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி எந்த அளவுக்கு ஓடுதோ அந்த அளவுக்கு ஜிபிஎஸ் மூலயமா நம்ம அக்கௌண்ட் வந்து டைரக்டா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த புதிய தொழில்நுட்பத்தை வந்து அரசு வந்து இறுதி செஞ்சிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை வந்து ரஷ்ய அரசோட இணைந்து அமுலுக்கு கொண்டு வர இருக்கிறதா வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற எல்லா வர்த்தக வாகனங்களும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட தான் வந்துட்டு இருக்கு. ஆனா பழைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. பயணிகள் வாகனத்துல ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு இருக்கு. பழைய வாகனில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து இன்ஸ்டால் செய்யறதுக்கு அரசு வந்து புதுசாக ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுவதா சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுங்க வரி கட்டணம், அதாவது வந்து டோல்கேட்டில் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணும்போது மொத்தமாகவோ இல்லை ஃபாஸ்டாக் மூலமாக செலுத்திட்டு இருந்தோம். அப்படி மொத்தமாக செலுத்தி போனாலும் கூட டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபாஸ்டாக் முறையை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபாஸ்டாக்கு அடுத்த லெவலாக தான் இப்போ ஜிபிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டோல்கேட் எங்கேயுமே இருக்காது. இதில் வந்து நம்ம வந்து எங்கேயுமே தடை இல்லாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்த 2 வருஷத்துல எல்லா வண்டிலையும் ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து டைரக்டா வந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்றாங்க. அப்படின்னா 1970s 80sல வந்து எப்படி வந்து மாட்டு வண்டியில போனாங்களோ பழைய கலாச்சாரத்துல, அதே மாதிரி நாமளும் திரும்ப பழைய கலாச்சாரத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும்னு நினைக்கிறேன். பழைய கலாச்சாரத்துக்கு மாறது தப்பு கிடையாது. ஆனா மாட்டு வண்டிக்கும் ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணிட்டா அது அந்த கடவுள் இல்ல பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கீழே தெரிவிங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.